இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். இஃப் எ பாடி கவர்ஸ் ஃபஸ்ட் half of its journey with a uniform speed v1 and the second half of the journey with uniform speed v2, then the average speed is அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒரு பாடி வந்து ட்ராவல் பண்ணுது யூனிஃபார்ம் ஸ்பீடில், அதனுடைய மொத்த டிஸ்டன்ஸில் ஆஃப் டிஸ்டன்ஸை v1 ஸ்பீட்லேயும் செகண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸை v2ன்ற ஸ்பீட்லையும் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அதோடைய ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு, அதோடைய டோட்டல் டைம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்ற டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் போட்டோம்னு சொன்னாக்க நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கிடைச்சிடும். இப்போ இந்த பாடி வந்து உங்களுக்கு 2x அப்படின்ற டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு வச்சாக்க, டோட்டல் டிஸ்டன்ஸு இதில் எக்ஸ் டிஸ்டன்ஸை v1 அப்படின்ற ஸ்பீட்லேயும் இன்னொரு எக்ஸ் டிஸ்டன்ஸை v2ன்ற ஸ்பீட்லேயும் ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, முதல்ல நம்ம டோட்டல் டைம் எவ்வளோ எடுத்துருக்குன்னு பார்க்கணும். இப்போ டோட்டல் டைம் என்னன்னு சொன்னாக்க, முதல்ல இதுக்கு டைம் எவ்வளோ ஆச்சு, அப்புறம் இதுக்கு டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்து ரெண்டையும் கூப்பிட்டோம்னா டோட்டல் டைம் கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டோம்னா டைம் கிடைக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸு ப்ளஸ் டிவைடட் பை v1 அப்படின்றது ஃபஸ்ட்டு டைம், ப்ளஸ் இன்னொரு எக்ஸு டிவைடட் பை v2 ஆடியோ ஸ்பீடு போட்டோம்னா இன்னொரு டைம் கிடைக்கும். ரெண்டையும் கூட்டோம்னு சொன்னாக்க நமக்கு டோட்டல் டைம் கிடைக்கும். டோட்டல் டைம், இந்த டோட்டல் டைம் இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னு சொன்னாக்க இந்த v2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகும். அப்போ எக்ஸ் இன்ட்டு v2 ப்ளஸ் இந்த v1 இங்கே கிராஸ் ஆகும். அப்போ எக்ஸ் இன்ட்டு v1 டிவைடட் பை v1 இன்ட்டு v2 v1 இன்ட்டு v2 அப்படின்றது டோட்டல் டைம். டோட்டல் டைம். இப்போ நம்ம எக்ஸை வெளியில் எடுத்தோம்னு சொன்னாக்க, எக்ஸ் இன்ட்டு v1, நான் v1 முதல்ல எழுதிக்கிறேன், ப்ளஸ் v2 டிவைடட் பை v1 இன்ட்டு v2ன்றதான் டோட்டல் டைம். இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வேணும். அப்போ ஸ்பீடு ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் 2x டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் பார்த்தீங்கன்னாக்க x இன்ட்டு v1 ப்ளஸ் v2 டிவைடட் பை v1 இன்ட்டு v2ன்னு இருக்கும். இந்த கீழே இருக்க v1 இன்ட்டு v2வை நான் மேலே கொண்டு போயிடுறேன். இப்போ பார்த்தாக்க 2x இன்ட்டு v1 v2 divided by x into v1 plus v2 இருக்கும். இந்த xஐயும் இந்த xஐயும் கட் பண்ணிட்டேன்னு சொன்னாக்க எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு ஆவரேஜ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 2 இன்ட்டு v1 v2 டிவைடட் பை v1 ப்ளஸ் v2 அப்படின்னு வந்திருக்கும். இதே கேள்வியை அவங்க வந்து மாற்றி கூட கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இங்கே ஆஃப் டிஸ்டன்ஸ்னு கொடுத்ததுக்கு பதிலாக உங்களுக்கு 1/4 டிஸ்டன்ஸை v1லையும் 3/4 டிஸ்டன்ஸை v2லையும் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 2/5 டிஸ்டன்ஸை v1லையும் 3/5 டிஸ்டன்ஸை v2ல ட்ராவல் பண்ணுதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 2/3 டிஸ்டன்ஸை v1லையும் 1/3 டிஸ்டன்ஸை v2ல ட்ராவல் பண்ணுது அப்படின்னு இவங்க மாற்றி கேட்கலாம். அப்போ எப்படி கேட்டாலும் சரி, நாம் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நம்ம எப்படி பண்ணுறது பார்த்துருவோம். இப்போ சப்போஸ் வந்து 1/3 டிஸ்டன்ஸை v1லையும் 1/3 v1லையும் 2/3 v2லையும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லது உங்களுக்கு இது 5ஆக பிரிச்சுக்கிட்டு 2/5 v1லையும் 3/5 v2லையும் ட்ராவல் பண்ணதுன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லது 4ஆக பிரிச்சுக்கிட்டு 1/4 v1லையும் 3/4 v2லையும் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க இந்த மாதிரி எப்படி நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி, நாம் உட்காந்து இங்கே எல்சிஎம் எடுத்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நம்ம முதல்ல எப்படி பண்ணோம், நம்ம 2xன்னு வச்சுக்கிட்டோம். எக்ஸு அப்புறம் ஒரு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஏன் 2ன்னு வச்சோம் அப்படின்னாக்கா, இது ஒரு ஆஃப் அப்படின்றதுனால
2xன்னு வச்சோம். இப்போ இந்த கேஸில் எடுத்திங்கன்னா 3 இருக்கிறனால நம்ம 3xன்னு வைக்கணும். இந்த கேஸில் 5 இருக்கிறதுனால கீழே 5xன்னு வைக்கணும். இந்த கேஸில் 4 இருக்கிறனால 4xன்னு வைக்கணும். அங்கே போய் உட்காந்துட்டு எல்சிஎம்லாம் நம்ம எடுக்க வேண்டியதே கிடையாது. நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஈஸியாக எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதே தான். இந்த கீழே இருக்க 3யை மேலே போட்டுருங்க. v1 × v2 டிவைடட் பை இங்கே மேலே இருக்க 2ஆம் நம்பர் இங்கே வந்துடும். இங்கே மேலே இருக்க 1ஆம் நம்பர் இங்கே வரும். அப்போ 2v1 ப்ளஸ் 1v2 இதுதான் வந்து 1/3 2/3ன்னு பிரிச்சா. சப்போஸ் 2/5ன்னு பிரிச்சா அதே மாதிரி தான். கீழே 5 இருக்குது, அந்த 5ஐ நான் மேலே எழுதிக்கிறேன். v1 v2 டிவைடட் பை 3ஆம் நம்பர் இங்கே வந்துடும். 3v1 ப்ளஸ் 2v2. அதே மாதிரி இப்போ 1/4 3/4 பிரிக்கும் போது 4 மேலே கீழே இருக்குது. அப்போ 4v1 v2 டிவைடட் பை என்ன பண்ணிருக்கணும், இந்த 1ஆம் நம்பர் இதுக்கு மல்டிப்ளை ஆகும், 3ஆம் நம்பர் இதுக்கு மல்டிப்ளை ஆகும். அப்போ 3v1 ப்ளஸ் 1v2. இதே மாதிரி நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மொத்த டிஸ்டன்ஸை 7 எடுத்துக்கிட்டு 2/5 டிஸ்டன்ஸை v1லையும் 7 எடுத்துக்கிறோம். சாரி, அப்போ 2/7 டிஸ்டன்ஸை v1லையும் 5/7 டிஸ்டன்ஸை v2லையும் ட்ராவல் பண்ணிச்ச அந்த பாடி அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்டில் எனக்கு தெரிவிங்க. நன்றி.